வெல்கம் டு சிஎன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பச்சை கலரில் முறுக்கு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 அளவுக்கு பச்சரிசி, 1 அளவுக்கு பருப்பு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே தேன்குழல் போட்டேன் இல்லைங்களா, அன்றைக்கி நான் பருப்பு வறுக்கிறது எப்படின்றத நான் காமிக்கலை. இன்றைக்கி நான் வந்து லைட்டாக அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படின்றத. நான் இப்போ இன்றைக்கி 1 அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் பருப்பு. வந்து அதில் நான் வந்து இன்றைக்கி 1/2 அளவுக்கு கொஞ்சமாக லேட்டாகும் ரொம்ப போட்டோன்னா, அதனால் அந்த 1/2 அளவுக்கு பருப்பை நான் உங்களுக்கு எப்படின்னு வறுத்து காமிச்சிடுறேன். அதாவது நான் பாருங்கள் சட்டி இப்போ தாங்க வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற லேசாக தான் சூடு ஏறி இருக்குது. நான் வந்து பருப்பு போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நான் தேன்குழல் மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாவு தான், அதே மெத்தேடு தான் அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி பருப்பை வறுத்துக்கிறேங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படின்றத இந்த பச்சை கலர் முறுக்குங்க நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இதை டக்குன்னு புளிகிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க. எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான். வேக வைக்கிறது எல்லாமே அதே தான். இந்த பச்சை கலர் வர்றதுக்கு மட்டும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு முடிச்சுக்கலாம், சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் இதை மட்டும் வறுக்கிறத காமிச்சிடுறேன். நான் அதுக்கப்புறம் பூரா சீக்கிரமாக முடிச்சுக்கிறேங்க வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், உளுந்து வந்து சூடு ஏறி இருக்குது. அதாவது லேசாக இல்லை, நல்லா சூடு வந்திருக்கு. இப்போ இந்த அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா சூடு தான் வந்துருச்சே எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு சரியாக வராது. ஏன்னா நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம், உங்கள் டைம் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா சூடு ஏற்றி விட்டுருவோம் பார்த்தீங்க அரைச்சோம் அப்படின்னா, இந்த முறுக்கு வந்து அந்த உளுந்தோடைய பச்சை வாசம் நமக்கு வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். அதே சமயத்தில் அந்த உளுந்து வந்து ரொம்ப செவக்கக்கூடாதுங்க, லைட்டாக தான் கலர் மாறணும். அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு வந்து வெள்ளை வெள்ளைன்னு வரும். நான் எப்படி வறுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன். நான் இதை மட்டும் பார்த்துக்கிறேங்க. மற்ற வீடியோலாம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிறேன் நான் இந்த பச்சை முறுக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம வந்து தொட்டு பார்த்தோம், லேசாக சுடுறது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையை வைக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குதுங்க. லேசாக தொடக்கூட முடியல நமக்கு வந்து. அந்த அளவுக்கு நல்லா ஹீட்டு ஏறணும். அதாவது கலர் கொஞ்சம் லைட்டாக மாறணும், நல்லா பருப்பு வறுபட்டுருக்கணும். நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த உளுந்தோடைய பச்சை வாசனை வருதா இல்லையான்னு. அந்த அளவுக்கு உளுந்தை வறுத்துக்கிறங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, முறுக்கு நமக்கு செவக்கிறதுக்கு காரணம் அதான். போதும். நான் இப்போ வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது நான் காமிச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் அதாவது விட்டு விட்டு தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம். ஏன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால நான் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இன்றைக்கி பச்சை முறுக்கு பண்ண போகிறோம். அதாவது பச்சை முறுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து பச்சையாக இருக்குங்க, அதனால் நான் பச்சை முறுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தேன்குழல் மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, முறுக்கு வெள்ளை கலரில் முறுக்கு புழிஞ்சோம் இல்லைங்களா, அதே மாவு தான். 4 அளவுக்கு அரிசிக்கு 1 அளவுக்கு பருப்பு நல்லா வெயிலில் காலசி காய வச்சுட்டு உளுந்தம்பருப்பை வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதே மாவு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அந்த மாவு இப்போ எடுத்திருக்கேன் நான், அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரைச்ச மாவு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இப்போ இதில் என்னென்னா நீங்கள் வந்து எள்ளு போட்டும் பொடியலாம், வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சொன்ன மாதிரி தாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை போடாமையும் பண்ணலாம். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டு தான் பண்ணுவோம். அது ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக அது போட்டுக்கிறேன் நான் அன்றைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உப்பு வந்து கரைசல் தண்ணியிலே கரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை தான் ஊற்ற போகிறேன். கம்மியாக எப்போவுமே உப்பு பார்த்து கவனமாக போட்டுக்கிறேங்க. மாவு பிணைஞ்சிட்டு கொஞ்சம் வச்சு வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு போதுமா பத்தலையாங்கிறது தெரியும். அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிறேங்க மாவு பிசையும்போது. இப்போ இது வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை முறுக்கு அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், அதுக்கு கலருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி வந்து வடிதட்டி எடுத்துக்கிறோங்க. நல்லா வடிதட்டிடணும். இதை ஊற்றி தான் இப்போ நம்ம மாவு வந்து பிணைய போகிறோம். இதை மாவு பிசைஞ்சிக்கலாம். இதை ஊற்றிடுறேன். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. அதாவது நீங்கள் கொத்தமல்லி அரைக்கும் போதே வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஏன்னா அது தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம சும்மா சாதாரணமாக பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவு மட்டும் முறுக்கு மாவுக்கு பிணையும் போது நீங்கள் நல்லா
அதாவது இந்த மாவு தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிணையணும். அது கொஞ்சம் கொஞ்சம் எங்கனையாவது ஒரு தண்ணி படாமல் சரியாக மாவு பிசையாமல் இருந்தது அப்படின்னா வெடிக்குங்க முறுக்கு வந்து. இன்னொரு விஷயம், நல்லா சலிச்சுக்கிறணும் மாவை எப்போவுமே. நல்லா அதுவும் முறுக்கு மாவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சுக்கிறங்க. மற்ற மாவு கூட பரவாயில்ல, ஆனால் முறுக்கு மாவு வந்து நல்லா சலிச்சுக்கிறணும். ஒரு தடவை சலிச்சிட்டோங்கிறதுனால விடாமல் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை கூட சலிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இந்த முறுக்கு பண்ணலாம். மாவு சலிச்சிட்டிங்கனாவே போதும், நமக்கு பயப்பட வேண்டாங்க. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. ஏற்கனவே நம்ம மாவு பிணைஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இதுவும். இப்போ நம்ம முறுக்கு புளிகிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சுங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ புளியலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை முறுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை முறுக்கு, நம்ம தேன் குழல் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதையும் சாப்பிடும்போது இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது ரெண்டையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இதை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை சாப்பிட மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இது நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலராக இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதே மாதிரி செஞ்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறுக்கு. அதே முறுக்கு மாவு தான், அதில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி வந்து அரைச்சி ஊற்றி பண்ணுறோம். இதில் நீங்கள் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டு இதே மாவு தான், உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். முறுக்கு மாவு ஒரே மாவு தான், அதில் நம்ம நிறைய ஃப்ளேவர் செய்யலாங்க. நம்ம ஒரே முறுக்கு மாவாக போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னடா அது ஒரே முறுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் 2 மட்டும் அதோடு முடிச்சுக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம், பூண்டு இதை அரைச்சி போட்டு ஒரு முறுக்கு சுடலாம். நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்று ஒன்றா. எண்ணெய் காய்ச்சல் எப்போவுமே ஃபஸ்ட்டு முறுக்கு புளியும் போது கோணல் மாணலாக தாங்க வரும். நம்ம அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அடுத்து புளியறதை பார்க்கலாம்.